இந்த ஏசாயா 43 அதிகாரம் 7 வசனத்துல கர்த்தரிங்க சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருங்க? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கிய படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். என்ன சொல்றாருங்க? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரும். ஆமென். அப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் யோசித்து இருக்கிறீங்களா? Have you any time thought about who you are, what you are? இன்னைக்கு நான் யோசித்து இருக்கிறோமா? ஆமென். என்ன சொல்றாருங்க இங்க? நான் என் மகிமைக்கென்று ஆண்டவர் சொல்ல, நான் ஏதோ இவங்களை உண்டு பண்ணிட்டேன், நான் இவங்களை உருவாக்கிட்டேன் அப்படி அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருங்க? Even everyone that is called by my name, for I have created him for my glory. எதுக்கு ஆண்டவர் உங்களை என்ன உண்டு பண்ணி இருக்கிறான்? It talks about Israel. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படியா இருக்கிறாங்க? புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது we are the true Israelites. Amen. ஹalleluya. ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நீங்களும் நானும் தான் இஸ்ரவேலர். பவுல் எழுதும் போது சொல்ல, எல்லாரும் இஸ்ரவேல்ல பிறந்தவெல்லாம் இஸ்ரவேல் இல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர். நீங்களும் நானும் யாரா இருக்கிறவங்க? விசுவாச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி நாம் வாழ்கிறவர்கள். ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று சொல்லுகிறபடி we believe in a God, the unseen God. தேவனை காணாதையும் தேவனுடைய இன்னும் முழுமையா தெரியாத, we still live in faith, we worship God in faith, we pray to God in faith. நாம விசுவாசத்துல ஆராதிக்கிறோம், விசுவாசத்துல ஜெபிக்கிறோம், விசுவாசத்துல வாழ்கிறோம், விசுவாசத்துல நடக்கிறோம். ஆமென். அந்த தேவன் தான் சொல்றாரு. என்ன சொல்லுகிறாரு? everyone that is called by my name, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் என்று 2 நாளாகும் 7:17 தேவன் சொல்லுவார். இங்க என்ன சொல்றாருங்க? that is called by my name, அவருடைய நாமத்தை ஹalleluya ஜனங்கள் என்று உங்களையும் என்னையும் உலகம் சொல்லுமானால், கிறிஸ்து உடையவர்கள் என்று இந்த உலகம் சொல்லுமானால், நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். Hallelujah. Somebody says they are Christians, you are blessed. ஏதோ கிறிஸ்டியன்ஸ் அல்ல. இன்னைக்கு உலகத்துல 2 விதமான கிறிஸ்தவர்களை சொல்லுவாங்க. ஹalleluya. ஒரு கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. கிறிஸ்துமஸ் வந்தா இன்விட்டை எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, குடிப்பாங்க, வெறிப்பாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் அல்ல. இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியுங்களா? மற்றவர்கள் துக்கத்தோடு இருக்கும் போது, மற்றவர்கள் வியாகுலப்படும் போது அவர்களோடு துக்கப்படுகிறவர், அவர்களோடு வியாகுலப்படுவர்களுக்காக கண்ணீர் சிந்துகிறவர், அவர்களுக்காக ஜெபிக்கிறவர், அவர்களுக்காக மன்றாடுகிறவர்கள். என்ன ஆண்டு தேவன் சொல்றார்? even everyone that is called by my name, for I have created him for my glory, I have formed him, yes I have made him. என்ன சொல்றாருங்க? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்தவன், நான் உருவாக்கி நான் படைத்த என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹalleluya. then who you are, who you are, who you are, நீ யாரா இருக்க? you are not somebody, you are not nobody. நான் ஒண்ணுங்க அப்படி இல்ல. you are somebody designed by God, created by God, formed by God. அவர் அதான் 3 சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்ன சொல்றாரு? அந்த வசனம் முழுக்க படிச்சீங்கன்னா, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இதிலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். I want
இதை கேட்கிற ஒவ்வொருக்கும் ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ, ஐ வாண்ட் உங்ககிட்ட நான் சொல்லுகிற விருப்பம் என்ன, இந்த சவாலை எடுத்துக்கங்க. டுடே இன்னைக்கு இருக்கிற உலகத்துல, இந்த பிஸி உலகத்துல we are prone to hear more things from the devil. பிசாசு அநேக நேரத்துல நமக்கு பொய்களை சொல்லி கொண்டிருக்கிறான், அவனுடைய வார்த்தைகளை நம்ம இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறான். we tend to believe the lies of the devil. Hallelujah. தேவன் உங்களை அவர் தம்முடைய நாம மகிமைக்கென்று சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். God says, I have created you for myself. என் நாமத்தின் நிமித்தம் நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். Amen. For my glory, என்னுடைய நாம மகிமைக்காக. Hallelujah. I have created him for my glory. I have created you for my glory. என்னுடைய மகிமைக்காக, என்னுடைய மகிமைக்காக. இந்த மகிமையின் தேவன் என்ன பண்றாருங்க? நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு என்ன சொல்றாரு பாருங்க. எபேசியர் நமக்கு தெரிந்த வசனம் தான். ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுவார், ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். What an amazing creation you are. What an amazing, ஆச்சரியமான சிருஷ்டியா நீங்க இருக்கிறீங்க. என்னைக்கு நான் யோசித்து இருக்கிறீங்களா? Don't judge yourself. Don't condemn yourself. You are the purpose of God. அவர் சொல்றார், I have created you for my own glory. என்னுடைய நாமம் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்திருக்கிறேன். அதனால் அவர் சொல்றாரு, அந்த மகிமைக்கென்று சிருஷ்டிதான் சொல்றார். For we are God's masterpiece. He has created a new in Christ Jesus. எங்க உண்டு பண்ணி இருக்கிறாருங்க? இயேசு கிறிஸ்துக்குள்ள அவர் என்ன பண்ணி இருக்கிறார்? நம்ம சிருஷ்டித்து இருக்கிறாராம். நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். You are not outside the plan of God. You are created in Christ. கிறிஸ்துக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். எதுக்கா? ஆண்டவர் சொல்றார், so we can do the things he planned for us long ago. அவர் திட்டமிட்டு இருக்கிற, அவர் சித்தம் கொண்டு இருக்கிற பெரிய காரியங்கள், அற்புதமான காரியங்கள், மகிமையான காரியங்கள் செய்வதற்கு, அவருடைய வேலையை செய்வதற்கு, அவருடைய கிரியை பூமியில நடப்பிப்பதற்கு அதை தேவன் நம்மை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். Hallelujah. We don't pray like that. நம்ம என்னைக்குன்னா தேவன்கிட்ட கேட்டுறோம், ஆண்டவரே எதுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க பூமியில? What is the reason I am living on this earth? அவர் வேதத்தை நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்றார், என்னுடைய நாம மகிமைக்காக நான் உன்னை சிருஷ்டித்து வைத்திருக்கிறேன். ஆமென். என்னுடைய நாம மகிமைக்காக பூமியில என்னவா வச்சிருக்கிறாராம்? 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் அப்படி இப்படி இந்த வசனம் சொல்லும், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். Now who are you? What are you? What are you? அவர் என்ன சொல்றாருங்க? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய, but you are a chosen people, a royal priesthood, a holy nation, a people belonging to God, that you may declare the praises of him who called you out of the darkness into his wonderful light. அதுதான் உங்க ஜாப். பூமியில எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க? To represent God on this earth. இந்த பூமியில எதுக்கு வச்சிருக்கிறாருங்க? To live God kind of life on this earth. பூமியில அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு.
தேவன் என்ன பண்றாருங்க, வேற எப்படியோ நீங்க வாழ்றது தேவனுக்கு விருப்பம் அல்ல. அவர் சொல்றாரு, அவருக்கு ஏற்ற அவருடைய வாழ்க்கை, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரே, அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும். The devil tries to hinder. அநேக நேரத்துல என்ன பண்றான் பிசாசு, அவனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம எத்தனைக்கிறோம். And God wants, நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன், உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன், உங்களுக்குள்ள உலாவுகிறேன். எதுக்கு இருக்கிறாருங்க? அவருடைய வாழ்க்கையை, அவருடைய மகிமையை பூமியில வெளிப்படுத்துவதற்காக. இது தயவு செய்து புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கர்த்தர் விரும்புறாரு. அதான் அவர் சொல்றாரு என்னன்னு, you are a chosen people, a royal priesthood, a holy nation, a people belonging to God, that you may declare the praises of him who called you. அவரை வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன வேலைங்க? Not to reveal the character of devil on this earth. அது உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் செய்யறாங்க. உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எதுக்கு பிரித்தெடுத்து இருக்கிறாருங்க? எதுக்கு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீங்க 5-6 வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, இங்கிலீஷ்ல 5 இருக்கும், தமிழ்ல 6ஆம் வசனம் இருக்கும். அதுல சொல்லும், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள நம்ம கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்று உண்டாயிருப்பதாக. Why did Jesus die? Why did Jesus resurrect? எதுக்கு மரித்தோர்ந்து அவர் எழும்பினாரு? அவர் முக்கியமான ஒரு காரியத்தை எழுதுறார். நம்ம ரட்சித்தார், நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு. everything happened on the cross. அதுக்கு மேல ஒண்ணு செய்யறார். இங்க சொல்ல, the power of cross, the power of the blood இங்க எழுதப்பட்டு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள நம்ம கழுவி. யோசிச்சு பாருங்க. என் நாமத்தை அவர் என்ன சொல்ற ஏசாயால, நான் என் மகிமைக்கு என்று சிருஷ்டித்தவர்களே. எப்படி வச்சிருக்கிறாருங்க? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. பிரசன்ட் டென்ஸ் ஆக்கிட்டாரு. And from Jesus Christ, who is the faithful witness, the firstborn from the dead and the ruler of the kings of the earth, to him who loves us and has freed us from our sins by his blood and has made us to be the kingdom and priests to serve his God and Father. To him be glory and power forever and ever. இதுதான் முக்கியமான நோக்கங்க. அதனாலதான் ஒன்றும் தெரியாத எஸ்தரு, அவ உலகத்துல இருக்கும் போது அவன் நினைச்சிருக்கலாம், எனக்கு அப்பா அம்மா இல்லை, ஏதோ எங்க இந்த மொர்தெகாயை எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறாரு, அவங்க அப்பா அம்மா பார்த்தாலோ பார்க்கலையோ தெரியாது. பட் she was growing. பட் ஆண்டவர், இட்ஸ் ஆல் பிளான் ஆஃப் காட். எஸ்தர் யாருங்க? அவருடைய நாம மகிமைக்கென்று சிருஷ்டித்தார். பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் நீங்க படிச்சு பாருங்க. அன்னாள் இருக்கட்டும், யோசேப்பு இருக்கட்டும், தாவீது இருக்கட்டும், they just அப்படியே ஆகல. God chose them. Amen. Hallelujah. அவர்களை பெரியவர்களா இருக்கும் போது தேவன் தெரிந்து கொள்ளல. Amen. தாவீதை, கரவலாடுகளுக்கு பின்னாடி இருந்த தாவீதை தெரிந்து கொண்டாரு. Amen. ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் மோசே எப்ப தெரிந்து கொள்ளுகிறாருங்க? மீதியானுடைய வனாந்தரத்துல அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவனை தெரிந்து கொள்ளுகிறார். when he was a prince, அப்ப தெரிந்து கொள்ளல. ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. சவுல் எப்ப தெரிந்து கொள்ளுகிறாருங்க? அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்கு தமஸ்கு போகிற வீதியில் அவனை தெரிந்து எங்க ரோட்ல தெரிந்து கொள்ளுகிறார். ஒவ்வொரு பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா பாருங்க, எங்க தெரிந்து கொள்ளுகிறார்? மீன் பிடிக்கிற நேரத்தில் அவங்களை தெரிந்து கொள்ளுகிறார். சோ அவர் எதுக்கு தெரிந்து கொள்ளுகிறார்? என் நாமம், என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். ஏசாயா 43:7.
even everyone that is called by my name, for I have created him for my glory. என் நாம மகிமைக்காக நான் சிருஷ்டித்திருக்கிறேன். Hallelujah. And remember this, இந்த இரவுல I want to make it clear. ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்தார், அவருடைய சித்தம் ஒன்று உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லா முயற்சிகளையும் தேவன் எடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைவேற்ற முடியாம if you are living your own life today, இந்த இரவுல I ask you, உங்ககிட்ட கேட்கிறேன், just surrender to God. இந்த இரவுல கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. Ask God. ஆண்டவரே, நீங்க இந்த வார்த்தையில சொல்ல இருக்கிறீங்க, you said that என் நாமம் மகிமைக்கென்று நீங்க சிருஷ்டித்தீங்கன்னு என்ன சொல்லி இருக்கிறீங்க. நான் ஆண்டவரே தன்னை காலம் புரியாம இருந்துட்டேன். இன்னைக்கு இரவுல ப்ளீஸ் will you talk to me, will you reveal to me, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே. what is it you want me to do on this earth, இந்த பூமியில் ஆண்டவரே. நீங்க சொல்லலாம், காலம் கடந்து போனது போயிருந்தா கூட God still can use you. It's only thing, when you come to a place of surrender, அர்ப்பணிப்புங்கிற ஒரு இடத்துக்கு வருவீங்கன்னா நிச்சயமா இந்த இரவு நேரத்துல நான் சொல்ல முடியும், God can use you mightily for his glory. அவர் தம்முடைய நாம மகிமைக்கென்று உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். Amen. Hallelujah. Don't ever think I'm nobody. அப்படி நினைக்காதீங்க. You are somebody very special in the plan and purpose of God. கர்த்தருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா?